கோல்டில் என்னென்ன மெத்தட் ஆஃப் பர்ச்சேசிங் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் 3 மெத்தட் ஆஃப் பர்ச்சேசிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேப்னு சொல்லுவோம். ஒர்க்ஸ் எக்ஸாக்ட்லி இல்லை பேங்க் சேவிங்ஸ். உங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் கோல்டு வாங்கலாம், காசு இல்லைன்னா கோல்டு வாங்க தேவையில்லை. மந்த்லி கமிட்மெண்ட் டெய்லி வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், மந்த்லி இன்கம் இல்லாதவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் கோல்டு வாங்கலாம். மந்த்லி இன்கம் இருக்கிற கமிட்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் கோல்டு வாங்கலாம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணாலும் லட்சம் நீங்கள் 100 வெளி போடுறீங்க, 0.3 கிராம் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஸோ மினிமம் 100 வெளியிலேருந்து ஆரம்பிக்கும். எனி அமௌண்ட் எனி டைம் போடலாம், as long as it's more than 100 ringgit. அதுக்கப்புறம் எனி டைம் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் விற்க போனாலும் விற்றுக்கலாம். ஆனால் விற்கும் போது you always have to remember உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்ட்டுன்னு. ஓகே, ஸோ இந்த கோல் வந்துட்டு யார் வந்துட்டு எனக்கு செய்கூலிலாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ இந்த அக்கௌண்ட்லேயும் வச்சுட்டு எனி டைம் நீங்கள் சேல்னு ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நீங்கள் கேஷாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக 9% ஸ்ப்ரெட் மைனஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்துட்டு இதுக்கு ஆட்டோ டெபிட்டும் இருக்குது. ஸோ மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட பண்ணலாம். ஓகே, செகண்ட் மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு கையில் லம்சாம் பர்ச்சேஸ் இருக்குது, மேபி போனஸ் போந்துருக்கு, இல்லை உங்களுக்கு ஜெனரலாகவே கூட காசு இருக்குது, நீங்கள் டேரெக்டாக லம்சாம் போட்டு கோல் வாங்க போகிறீங்கன்னா இந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் பர்ச்சேசிங்கில் நீங்கள் பண்ணலாம். இதே தேர்ட் மெத்தட் ஆஃப் பர்ச்சேசிங்கில் இது கூட்டு மெத்தட் மாதிரி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்டும் சொல்லலாம், ஈஸி பேமெண்ட் பிளான்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ கட்ட முடியும்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, அந்த பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதுக்குப்படி எந்த கோல் வருது அதோட பேமெண்ட் டேபிள் எல்லாமே காட்டுவேன். இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் கோல்ட் ப்ரைஸ் லாக் பண்ண முடியும். ஸோ நடுவில் கோல்ட் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஏன்னா நீங்கள் கோல்ட் ப்ரைஸை லாக் பண்ணிட்டீங்க. ஓகே, 6 months இல்லை 10 months சூஸ் பண்ணலாம். மினிமம் 130 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் பட்ஜெட் ஏற்ற கோல்ட் கிராமும் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னே பேமெண்ட் டேபிள் அந்த கோல்ட் ப்ரைஸ் எல்லாமே காட்டிடுவேன், இந்த கோல் அதெல்லாம் காட்டிடுவேன். உங்களுக்கு ஓகேனா டேரெக்டாக நம்ம லாக் பண்ணி பேமெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஸோ சிங்கிள் ரிங் நீங்கள் எனக்கு அனுப்ப மாட்டீங்க, நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுவேன், நீங்களே தான் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மூணாவது மெத்தடோட ட்ராபேக் என்னன்னா, இவ்வளாச்சும் உங்களால் பே பண்ண முடியலன்னா பெனால்ட்டி சார்ஜஸ் ஆஃப் 10% இருக்கும். ஸோ அவங்க 10% மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் காசு தான் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. லட்சம் நீங்கள் கேன்சல் பண்ண போறீங்கன்னா எனக்கு ப்ரொசஸ் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அதனால தான் உங்களால் கமிட் பண்ண முடியாட்டினா நீங்கள் இந்த மெத்தட் எடுக்காதீங்க. அதுவே நான் லாக் பண்ணிட்டு அறவே பேமெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 10% காசு கட்டினா தான் நீங்கள் அந்த கோல் அந்த அக்கௌண்ட் மறுபடியும் பாய்க்க முடியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் மெசேஜ், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த மெத்தட் ஆக்சுவலி இந்த மூணாவது மெத்தட் நிறைய பேரோட ஃபேவரட் மெத்தட், பிகாஸ் கோல்ட் ப்ரைஸ் லாக் பண்ண முடியாதனால. ஸோ மெத்தட் 1க்கும் தேர்ட் மெத்தட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் 1 டெய்லி மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தேர்ட் மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் கமிட்டடாக பே பண்ணணும். அண்ட் மொதல் மெத்தடில் வந்துட்டு கோல்ட் ப்ரைஸ் லாக் பண்ண முடியாது. ஆனால் மந்த்லி பேமெண்ட் மெத்தட், இந்த கூட்டு மெத்தடில் கோல்ட் ப்ரைஸ் நீங்கள் லாக் பண்ணலாம். ஸோ கோல்ட் ப்ரைஸ் ஏறினா இறங்குனா உங்களுக்கு மாற்றம் இருக்காது. ஓகே, ஸோ அண்ட் நீங்கள் மந்த்லி பேமெண்ட் மெத்தடில் கோல் விட்ரா பண்ண போறீங்கன்னா ஒன்லி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் விட்ரா பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து எனி டைம் நீங்கள் கோல் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லெட்ஸ் நீங்கள் கோல் விட்ரா பண்ணும்போது less than 21 கிராம் விட்ரா பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஆச்சுன்னா டோன்ட் வெரி, they refund it for you for free. அதுவே more than 21 கிராம்னா நியரஸ்ட் பப்ளிக் கோல்ட் பிரான்ச்சில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கோலுக்கு மொத்தம் 17 branches ஆல் ஓவர் மலேசியா இருக்குது. ஸோ நீங்கள் விற்கும் போது பப்ளிக் கோல் எவ்வளோ மைனஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 9% மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே போய் விற்றாலும் ஒரு certain percentage மைனஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் கோல் அது 9% நீங்கள் சேவே பண்ணிக்கலாம். வெளியே இன்னும் குறைவான பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வெளியே விற்றுக்கலாம். அது இல்லை பப்ளிக் கோல் தான் குறைவான பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் டேரெக்டாக பப்ளிக் கோல்ட்டே விற்றுக்கலாம். ஓகே, ஸோ த டிசிஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட். நீங்கள் வந்து எல்லா 3 மெத்தடும் ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ எந்த மெத்தட் ஆஃப் பர்ச்சேசிங் ஃபார் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா இப்போவே எனக்கு பண்ண பண்ணுங்க.